ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கர்நாடகாவில் இருக்க பெங்களூருக்கு நார்த் சைடு அவுட்ஸ்கர்ட்டில் மாக்காளிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது. கிராமம் அப்படின்னா வில்லேஜ் கவுன்சில்மாங்க, கிராம பஞ்சாயத்துமாங்க. ஸோ அந்த மாக்காளிங்கிற கிராமத்துக்கு அவரோட பேர் லோகேஷ் குமார். அவருக்கு 45 வயசாகுது. ஒரு காலத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. பட் அப்படி இருந்தாலும் அன்றாடம் இந்த மக்களோட பிரச்சனையை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு இருக்காரு. பட் இந்த லோகேஷ் குமாரோட பிரதான பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இவர் கறிக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 2 ஷாப் இருக்கு. ஒன்னு பெங்களூருக்கு உள்ள இருக்கு, இன்னொன்னு சனப்பட்னாங்கிற இந்த மாக்காளிங்கிற கிராமத்துல இருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க இன்னொரு டவுன்ல இன்னொரு ஷாப் வச்சிருக்காரு. இவரோட வீடு ஒரு வில்லேஜ்ல இருக்கு, மாக்காளில. அங்க இவருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அதே டயத்துல பெங்களூர் சிட்டிக்குள்ளேயும் ஒரு வீடு வச்சிருக்காரு. அவர் எதுக்காக அந்த வீடு வச்சிருக்காருன்னா, இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. 14 வயசுல ஒரு பையன், 16 வயசுல ஒரு பையன். அவங்க 2 பேரும் பெங்களூர் சிட்டிக்குள்ள படிக்கிறாங்க. அவங்க தங்கி படிக்கிறதுக்காக பெங்களூர் சிட்டில ஒரு வீடு வச்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பயங்கர பிஸியா இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் 2 கறிக்கடைக்கு போனோம், அதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டிக்கு வந்துட்டு போனோம். இவரோட மனைவி எடுத்துக்கோங்க, அவங்க பேரு சந்திரலேகா. அவங்க இதே மாக்காளிங்கிற கிராமத்துல பஞ்சாயத்து மெம்பரா இருந்திருக்காங்க. தன்னோட கணவர் எப்படி ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்களும் பஞ்சாயத்து மெம்பரா இருக்காங்க. அன்றாட மக்களுக்காக உழைச்சி அவங்களோட பிரச்சனையை கேட்டறிஞ்சு மக்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த லோகேஷ் குமார் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைன்னு சுத்திட்டு இருக்காரு. ஸோ இவங்க அவங்க டயத்தை, சந்திரலேகா அவங்க டயத்தை எப்படி ஒதுக்கிக்கிறாங்கன்னா, தன்னோட பசங்களுக்கும் டைம் கொடுக்கணும்ல. அதனால இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பெங்களூர் சிட்டியில் இருக்க தன்னோட வீட்டில் தங்கிப்பாங்க. தன்னோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களோட படிப்பை பார்த்துக்கிறது. மீதம் இருக்க டயத்தில் மாக்காளிங்கிற அந்த கிராமத்துக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்வாங்க. அப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, லோகேஷ் குமாருக்கு பிஸ்னஸ் வேற இடத்துல இருக்கு, அவர் இந்த ஃபார்ம் ஹவுஸை பார்த்துப்பாரு, எப்பயாவது ஒருக்கு தான் பெங்களூர் சிட்டிக்கு வருவார். ஸோ இந்த கணவன் மனைவி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் குடும்பத்தில் இருக்க அந்த 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, வீக்கெண்டு மட்டும்தான் நடக்கும். ஸோ இவர் மாக்காளியிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு வருவார். அவங்க மனைவியும் அப்போ பெங்களூரில் இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் இந்த கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு 2 நாள் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த லோகேஷ் குமார் 2 ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்ப இந்த தம்பதிகளுக்கு பெங்களூர்ல ஒரு நிலம் இருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ள ஒரு நிலம் இருந்தால் அது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போகும். இப்போ இவர் என்ன ஃபீல் பண்றாரு, அந்த நிலத்தை விற்று நம்ம கடனெல்லாம் அடைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாங்கிறதுனால பெங்களூர் சிட்டிக்குள்ள இருக்க நிலத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. இது அவங்க மனைவிக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு நிலம், நாளைக்கு பசங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும். பிளஸ் இப்போ விற்றோம் அப்படின்னா அதோட விலையும் குறைவா இருக்கு. அதை நம்ம சேவ் பண்ணி வச்சா பின்னாடி பல கோடி போகும். அதுவும் இல்லாமல் என்னடா அது சிட்டிக்குள்ள இருக்க ஒரு முக்கியமான நிலத்தை போய் விற்கிறாங்களேங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தன்னை கேவலமா நினைப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறது வெளியில தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால சந்திரலேகா அந்த நிலத்தை விற்கிறதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். ஜெனரலா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க என்ன பண்ணாலும் இன்னொருத்தவங்க தவறாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த லோகேஷ் குமார் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரா, தன்னோட மனைவிக்கு யாரு கூடிய தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பிகாஸ் தன்னோட மனைவி அடிக்கடி நைட்டு போனை எடுத்துட்டு போய் தனியா பேசுறா. திடீர்னு எனக்கு வேலை இருக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பி போறா. மாக்காளிங்கிற தன்னோட கிராமத்தில் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு பெங்களூர்ல வேலை இருக்குன்னு சிட்டிக்குள்ள அடிக்கடி கிளம்பி வர்றா. ஏதாவது ஃபோன் பேசிட்டு இருக்கா, தான் பக்கத்தில் வந்தவொன்னா அந்த ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்படி பலவிதமான காரணிகள் தன்னோட மனைவி மேல சந்தேகத்தை அவருக்கு உண்டு பண்ணுது. பட் அதுக்கு கான்கிரீட்டான ப்ரூஃப் இல்லை. பட் இவரோட உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் நம்புறாரு. பட் இதே டயத்தில் அவங்க மனைவி சந்திரலேகாக்கும் என்ன தோணுதுன்னா, இவர் போய் ஃபார்ம் ஹவுஸுக்கு போறேன்னு வேற எங்கேயோ போய் நைட்டு தங்கிக்கிறாரு, வாரத்துக்கு ஒருக்க தான் வீட்டுக்கு வராரு. அப்ப இவருக்கு வேற ஏதாவது ஒரு பெண் கூட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மனைவிக்கும் கணவன் மேல சந்தேகம் வருது. சோ அடிக்கடி இவங்க 2 பேரும் மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. மீட் பண்றதே வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது. சோ இந்த லோகேஷ் குமார்ங்கிற நபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ரொம்ப சந்தோஷமா ஜோவியலா இருக்கிற நபர். தன்னோட மனைவி கூட குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைனால ரொம்ப சோர்ந்து போயிறாரு. அப்ப அவங்க அம்மா அப்பா கேட்கிறாங்க, சகோதரர் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, பண பிரச்சனை சொல்லு, நாங்க உதவி பண்றோங்கிறாங்க. இல்ல எனக்கு என்னமோ என்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்
இருக்குங்கிறாரு. பட் அதுக்குரிய ஆதாரம் எனக்கு இல்ல, அதனால தான் நான் ரொம்ப சேடா இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தன்னோட அம்மா அப்பா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் தான் மனசுல என்ன இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கிறாரு. பட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சந்திரலேகாக்கு தன்னோட கணவர் மேல இருக்க ஈடுபாடும் அந்த அஃபெக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இந்த டயத்துல யோகேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து மீட் பண்றாங்க. இந்த யோகேஷ் யாருன்னா பேசிக்காவே மாண்டியா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அவர் பெங்களூர்ல இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாரு. இவங்களுக்கும் சந்திரலேகாக்கும் என்ன தொடர்புனா ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கிறது இருந்து நண்பர்கள். பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் சந்திரலேகா ஆக்சிடென்டா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறாங்க. இந்த யோகேஷை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த டயத்துல சந்திரலேகாக்கு என்ன பிரச்சனைனா தன்னோட கணவர் ஏற்கனவே நிலத்தை விற்கிறேன்னு பிரச்சனை பண்றாரு. தான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குமான்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்படி தன்னோட கணவரை விட்டு தொலைதூரம் அந்த அன்பை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு பல காரணங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்த வந்து யோகேஷ்ங்கிற இந்த நபர் வந்து ஃபீல் பண்றாரு. அப்ப யோகேஷ் காட்டுற அன்பும் யோகேஷ் இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் மேல ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. அது காதலா, காமமா, கள்ளக்காதலா, எப்படி வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம். அந்த பெண்ணுக்கு இந்த நபர் கூட இருக்கிறது, அவர் கூட போன் பேசிட்டு இருக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்குது. அது அவங்க வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக்குது. ஸோ இந்த லோகேஷ் குமார்ங்கிற கணவர் தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டது ஒரு ஸ்டேஜில் உண்மைங்கிற மாதிரி நிரூபிக்கப்படுது. அதுக்குரிய தடயத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் இவங்களுக்கும் யோகேஷுக்கும் இருக்கிற நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. நைட்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒரு வீட்டில் வீக்கெண்ட் தங்கியிருக்காங்க, கணவன் மனைவி. அப்போ வந்து மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, கணவர் வந்து தூக்க வராமல் தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ மனைவியோட ஃபோனை பார்க்குறாரு. டக்குன்னு நைட்டு 2 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா இன்னொரு ஆண் என்னோட மனைவியோட வாழ்க்கையில இருக்காங்கிற மாதிரி நம்புறாங்க. அவர்கிட்ட ஆதாரம் இல்லை, பட் அவர் சந்தேகப்படுறது உண்மைதான். இவங்களுக்கு அந்த யோகேஷ்ங்கிற நபர் கூட அஃபையர் ஏற்படுது. ஜெனரலா எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து சந்தேகம்ங்கிறது ஒரு காரணி. அது எப்போ வேணாலும் வரலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பட் அந்த உள்ளுணர்வு வந்து நிறைய டைம் வந்து மிகச்சரியா இருக்கும். இவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் பேடா நடக்க போகுது, தன்னோட மனைவிக்கு இன்னொருத்தங்க கூட தொடர்பு இருக்கு, இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவரோட உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. அதை பற்றி தன்னோட சகோதரர்கிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, டேய் நீ ஏதாவது போட்டு குழப்பிக்காதடா, தேவையில்லாம குழப்பிக்காம நிம்மதியாருங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னா கூட இந்த லோகேஷ் குமாரோட மனசுல என்னமோ நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லீகல் அஃபையர் இருக்கிற கேஸ் வந்து எப்படி முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பட் அப்படி இருந்தாலும் லோகேஷ் குமார் பயந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா, இல்ல அப்படி நடந்துச்சுன்னா என்ன மாதிரி அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பெங்களூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த குடும்பத்தில் என்ன விதமான அசம்பாவிதம் நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு கோல் இருக்கும், அது எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு போன வருஷம் சூப்பரா ஆதரவு கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சதுல பெஸ்ட் இயர்னு கூட சொல்லலாம். மேபி இந்த வருஷம் உங்களோட ஆதரவுல அது இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்க ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த தம்பதிகள் இருந்துட்டு வர மாக்காலிங்கிற அந்த கிராமத்துல இருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு டேம் இருக்கு, கேன்வா டேம்னு சொல்லுவாங்க. அந்த டேமுக்கு பக்கத்துல நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு. ஸோ ஒரு நபர், ஒரு விவசாயி காலையில 7 மணிக்கு தன்னோட மாடுகளை மேய்ச்சிட்டு அந்த பக்கம் போகும்போது ஒரு மண் பாதை இருக்கு. அந்த பக்கம் மனுஷங்களே யாரும் நடந்து போக மாட்டாங்க. அந்த பக்கம் ஒரு கார் நிக்கிறத பாக்குறாரு. அது அந்த பாதையை மறிச்சிட்டு அந்த கார் நிக்குது. அவர் பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த காருக்கு பக்கத்துல ஒரு நபர் மயக்கமா கிடக்காரு. இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. பட் போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நபர் ஏற்கனவே மரணம் அடைஞ்சிருக்காரு. அவரோட வாயிலிருந்து நிறைய நுரை வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அவரோட உடம்புக்குள்ள போனதுனால தான் அவரோட மரணம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியுது. பட் இறந்து போன
போன அந்த நபர் யாருன்னு விசாரணை பண்ணும்போதுதான் அது மாக்காளிங்கிற இந்த கிராமத்தை சேர்ந்த 45 வயசு லோகேஷ் குமாருங்கிறது தெரிய வருது. உடனே அவங்க மனைவிக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்க பசங்க, குடும்ப உறவுகள் எல்லாருமே வர்றாங்க. ஸோ இந்த டேமு கிட்ட அவரோட உடலை பார்த்து அவங்க மனைவி கதறி அழுகுறாங்க. இவர் எப்படி மரணம் அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மருந்து பாட்டில் இருக்கு. அதாவது விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்து. ஸோ அந்த மருந்தை இவர் குடிச்சிட்டு தான் இறந்து போயிருக்காருன்னு தெரியுது. ஸோ இது பார்க்கும்போதே ஒரு தற்கொலையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்றாங்க. அவங்க மனைவியும் அதையும் சொல்றாங்க. சார், எங்களுக்கு நிறைய பண பிரச்சனை இருந்தது. நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன், தயவு செய்து லோன் வாங்காதீங்க, நிறைய கடன் வாங்காதீங்க, இருக்கிற பிசினஸ் ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்படி பண பிரச்சனை இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி கதறி அழுகுறாங்க. இதை இனிஷியலா பார்க்கும்போது அவரே அவர் உயிரை மாச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணா கூட இந்த மாதிரி வழக்கை அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. அதை உண்மையிலேயே பிரேத பரிசோதனை பண்ணி இது உண்மையிலேயே அவரே தான் அவர் உயிரை மாச்சிக்கிட்டாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிரைம் இருக்கா, யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத 100% உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. உங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, ஓகே மேடம், நாங்கள் இவரோட பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறோன்னு அவரோட இறந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அந்த கிரைம் சீன்ல பாத்தீங்கன்னா இது மேபி தற்கொலையா இல்லை, இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி 2 மிக முக்கியமான தடயங்கள் கிடைக்குது. ஒன்று என்ன கிடைக்குதுன்னா, இந்த மூடி இருக்குல்ல, அவர் அந்த பூச்சி மருந்து திறந்து குடிச்சிருக்காருல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூடி எங்க கிடைக்குதுன்னா சில அடி தொலைவு தள்ளி ஒரு சேத்துக்குள்ள போய் கிடக்கு. இப்போ இவர் இங்க இருந்து இப்படி மூடியை திறந்து குடிச்சிருந்தாருன்னா அவ்வளவு தூரம் அவர் இப்படி போய் மூடியை தூக்கி போட்டுலாம் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவரோட ஒரு காலில் மட்டும்தான் செருப்பு இருக்கு, இன்னொரு செருப்பு மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒருத்தன் அவன் உயிரை அவனே எடுத்துக்கிறதுக்குனா இப்படி பாட்டிலை திறந்து அமைதியாக குடிச்சிட்டு இறந்து போயிடுவான். பட் அப்படி இல்லாம இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி இருக்குன்னா இது ஏன் கொலையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் போலீஸுக்கு வர்றதுனால இப்போ போலீஸ் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக வெயிட் பண்றாங்க. இந்த டயத்துல இந்த தகவலை கேள்விப்பட்ட அவங்க மனைவி பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. உடனே மீடியா முன்னாடி கதறி அழுகுறாங்க. நான் என்னமோ என் கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சேன், இப்போ என் கணவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலைகாரன் யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீடியா முன்னாடி பயங்கரமா கதறி அழுது ஒரு சீன் போட்டு பயங்கரமா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் அவங்கள ஆசுவாசப்படுத்துறாங்க. இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க, பிரேத பரிசோதனை வரட்டும், நாங்களே உங்க ஹஸ்பண்டை யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறோங்கிற மாதிரி அவங்கள ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரேத பரிசோதனை தான் ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. நான் நிறைய கேஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கொலைக்கும் அதை செட் பண்றதுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாம்பு கேஸே எடுத்துப்போம், இல்லை எவ்வளோ கேஸே எடுத்துப்போம். என்ன கேஸ்னாலும் போலீஸாலையும் ஃபாரன்சிக் டீமாலையும் அதை டிஃபரன்ஷியேட் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அவரே இப்படி திறந்து மருந்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்லை வலுக்கட்டாயமா அவரோட வாய்க்குள்ள யாரையாவது பூச்சி மருந்தை ஊத்தி விட்டாங்களா, இதுதான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பிரேத பரிசோதனை என்ன சொல்லுதுன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் அவனே உயிரை மாச்சிக்க போறானா அமைதியா வருவான், பாட்டில திறப்பான், இப்படி கடகடன் குடிப்பான். ஸோ தொண்டை வழியா இப்படி ஃபுட்பாத் வழியா இறங்கி அது இன்டெஸ்டைனுக்கு போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த நபரோட உயிரை எடுத்துரும். இதுதான் பேட்டர்ன். பட் இந்த நபர் லோகேஷ் குமாரோட நபரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பலவிதமான வித்தியாசமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அப்பர் ஏர்வேன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் ஏர்வேல அதாவது நம்ம மனுஷன் உடம்புல உணவு குழல் மூச்சு குழல் இருக்கும். அந்த அப்பர் ஏர்வே மூச்சு குழல்ல இந்த பூச்சி மருந்து நிறைய இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட லங்ஸ்லயும் இந்த பூச்சி மருந்து இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ உணவு குழல் வழியா உள்ள போற பூச்சி மருந்து எப்படி இவரோட மூச்சு குழலுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அது எப்படி வந்திருக்கும்? அவரை வலுக்கட்டாயமா பதட்டத்தில் இருக்கும்போது இப்படி வாய்க்குள்ள ஊத்தி விட்டா மட்டும்தான் அந்த பூச்சி மருந்து அவரோட மூச்சு குழலுக்குள்ள போய் லங்ஸுக்கு போகும். ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த மருந்து அவரே குடிக்கல, அவர் கை காலை பிடிச்சு வலுக்கட்டாயமா அவரை ஊத்தி விட்டுருக்காங்க. அவர் தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த போராட்டத்தில் தான் மூச்சு குழலுக்குள்ள அந்த மருந்து போயிருக்கு அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே கிரைம் சீன்ல மூடி ஒரு இடத்துல இருந்துச்சு, செருப்பு ஒரு இடத்துல இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதை பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்துது. ஸோ லோகேஷ் குமாரோட மரணம் இயற்கையா நிகழ்ந்ததில்ல, அது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இப்போ போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை இறந்து போன இந்த லோகேஷ்
யோகேஷ் குமாரோட அம்மா அப்பா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்களோட சகோதரர் என்கிட்ட சொன்னா அவங்க மனைவி சந்திரலேகாவுக்கு ஒரு ஆண் கூட தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டா. மேலும் அவங்க மனைவி கூட நிறைய பிரச்சனை இருந்துச்சு சார். ஸோ எங்களுக்கு என்னமோ அவனுக்கு பிஸ்னஸ்லன்னு பெரிய எதிரி கிடையாது. நீங்க அவங்க மனைவி சந்திரலேகாவை கொஞ்சம் விசாரிங்க, அவங்களுக்கு ஏதாவது அஃபையர் இருக்கான்னு கண்டுபிடிங்க. எங்களுக்கு என்னமோ அவங்க மனைவி தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் குமாரோட அம்மா அப்பாவும் குடும்ப உறவுகளும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்திரலேகாங்கிற மனைவியோட செல்போன் வந்து ஃபுல்லா அந்த கால் டேட்டா ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு நம்பர் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கொலை நடந்தப்போ அந்த டேட்ல பல மணி நேரம் போன் பேசினது தெரிய வருது. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா யோகேஷ்ங்கிற ஒரு நபர். அவர் பெங்களூர்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ போலீஸுக்கு என்ன திங்க் பண்றாங்க, அவங்க கணவர் சந்திக்கப்பட்ட மாதிரி இந்த சந்திரலேகாக்கு யோகேஷ்ங்கிற ஒரு நபர் கூட தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த செல்போன் ரெக்கார்டு மூலமா தெரிய வருது. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா கூட பேசியிருக்கலாம். போலீஸுக்கு சந்தேகத்தை கிளப்புற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை நடந்தப்போ அதாவது ஜூன் மாசம் 23ஆம் தேதி நைட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப போலீஸுக்கு சந்தேகம் வந்து இவங்க ரெண்டு பேரோட செல்போன் ரெக்கார்ட் லொகேஷனை பார்த்தாங்கல்ல, போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. இவங்க லொகேஷன் எங்க காட்டுது அப்படின்னா, இந்த லோகேஷ் குமாரோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கேன்வா டேம்ல தான் 23ஆம் தேதி நைட்டு இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க செல்போன் லொகேஷன் காட்டுது. ஸோ இதுல இருந்தே இந்த கொலைக்கும் அவங்க மனைவிக்கும் அவங்க காதலர் யோகேஷுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத போலீஸால உணர முடியுது. இப்ப போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்க, இந்த யோகேஷ்ங்கிற நபரோட போனை எடுத்துக்கிறாங்க. அவர் யார் கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு, சம்பந்தப்பட்ட அந்த இரவு சந்திரலேகா தவிர அவர் வேற யாரு கூட பேசினாருன்னு பார்க்கும்போது இன்னொரு நபர் கூட அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னா சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கிரிமினலுக்கு சொந்தமானது. அவன் ஏற்கனவே போலீஸுக்கு பரிச்சயமான ஒரு குற்றவாளி. ஈவன் ஒரு கொலை வழக்கிலே ஜெயிலுக்கு போயிட்டு அவன் பரோல்ல வந்திருக்கான். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸை பத்தி நல்லா தெரியும் போது அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த சந்திரலேகா போன் எடுத்தாங்க. அதுல இருந்து யோகேஷ் வந்தான். இப்போ யோகேஷ்ல இருந்து சந்தோஷ் போனுக்கு போறாங்க. இப்போ சந்தோஷ் பிடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சந்தோஷ் போனை செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடந்தப்போ அவன் ஒரு 3-4 பேரோட பேசிட்டு இருந்திருக்கான். சிவலிங்கா அப்படிங்கிற ஒருத்தன், அதுக்கப்புறம் ஆனந்த், அலை, சூர்யாங்கிற ஒருத்தன், அதுக்கப்புறம் சந்தன்கிற ஒருத்தன். அந்த 3 பேர் கூடயும் சந்தோஷ் கொலை நடந்தப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். அப்ப போலீஸுக்கு என்ன புரியுதுன்னா, இதை ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து பண்ணல, இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க்கா பண்ணிருக்காங்க. சந்திரலேகா, அவங்க காதலர் யோகேஷ், யோகேஷ் கிட்ட ஒரு சந்தோஷ் மூலமா ஒரு 3 பேர். இப்ப இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சா மேபி உண்மை தெரிய வருங்கிற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. இப்ப போலீஸ் இருக்க சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே சந்தேகம் தான். இவங்க பேசினாங்க, இவங்க அந்த லொகேஷன்ல இருந்தாங்கிறதுக்காண்டி இவங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இவங்களை லிங்க் பண்றதுக்கு போலீஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஓகே இந்த டேமுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு. இப்போ ஏற்கனவே லோகேஷ் குமார் அந்த பக்கம் வேலை நிமித்தமா அவரோட கார்ல வந்திருக்காரு. அவரை பின்தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து கொலை பண்ணனா அவங்க ஒரு கார்ல தானே வந்திருக்கணும். அப்ப அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் பிளாக் கலர்ல ஒரு கார் வந்துச்சு இந்த பக்கம், நாங்க இதுக்கு முன்னாடி அந்த காரை பார்த்ததே இல்லை. லோகேஷ் குமார் அடிக்கடி இந்த பக்கம் வருவார், அவர் எங்களுக்கு நல்லா தெரியும், பட் இந்த காரை நாங்க பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல பெருசா சிசிடிவி கேமராலாம் இருக்காது. பட் இந்த டேமுக்கு வர்றதுக்கு ஒரு ஹைவேயை பயன்படுத்திருக்கணும். அந்த ஹைவேல இருக்க சிசிடிவி கேமராவோ இல்ல டோல்லையும் பார்த்தா இந்த டயத்தை ஒத்தி, அதாவது 23ஆம் தேதி நைட்டு இந்த பக்கம் பிளாக் கலர்ல என்ன கார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹைவே ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது, டோல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா பிளாக் கலர்ல ஒரு கார் வந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் வந்து ஒரு சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அதோட காட்சிகள் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருந்தா கூட இந்த டயத்தை, அதாவது கொலை பண்ணப்பட்ட டயத்தை வச்சு பார்க்கும்போது எந்த ஹைவேல எந்த டோல்ல அந்த கார் கிராஸ் ஆச்சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கிரைம் சீனுக்கு இந்த கார் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு டோல்ல அந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, அந்த பிளாக் கலர் கார் யோகேஷ் அப்படிங்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சந்திரலேகாவோட காதலருக்கு சொந்தமான காருன்னு தெரிய வருது. அப்போ போலீஸுக்கு நல்லா புரியுது, இந்த லோகேஷ் குமார் ஏற்கனவே இந்த டேமுக்கு பக்கத்தில் வந்திருக்காரு. ஸோ இவங்க அவர் இத்தனை மணிக்கு இங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் கலரில் ஒரு காரில் இந்த யோகேஷ், அதுக்கப்புறம் இந்த மனைவி சந்திரலேகா, அந்த கூட ஒரு 3-4 பேர் எல்லாம் சேர்ந்து வந்து தான் இந்த கிரைமை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இந்த சிசிடிவி காட்சிகளையும் ஒரு மிக முக்கியமான தடயங்களா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த சந்திரலேகாவை ரொம்ப டீப்பா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க தன்னோட கணவருக்கு தெரியாம இன்னொரு செல்போன், இன்னொரு நம்பர் வச்சிருக்காங்க. அந்த நம்பரை எடுத்து பார்க்குறாங்க. அந்த நம்பரை ஒன்லி யோகேஷ் கூட மட்டும்தான்
பேசுறதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ல யோகேஷ் கிட்ட பேசின கால் ரெக்கார்ட், அவங்க 2 பேத்துக்குள்ளையும் இடையில பரிமாறிக்கப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அஃபையர் இருக்கு. மேபி இதுக்காண்டி தான் அந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இந்த செகண்ட் மொபைல் போனும் இந்த கேஸ்ல ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையில உறுதி செய்யப்படுது. ஸோ சந்தேகம் எல்லாமே இவங்க எவிடன்ஸும் அங்கங்க இருக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் இவங்களை நேராக கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சந்திரலேகாவை மட்டும் தனியாக கூப்பிடுறாங்க. உங்க கணவர் கொலை செய்யப்பட்டப்ப நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. சார், நான் பெங்களூர்ல வீட்டில் என்னோட பசங்க கூட தான் இருந்தேன். மறுநாள் காலையில் தான் சார் என்னோட கணவர் இறந்து போனதை எனக்கு தெரியுங்கிறாங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இங்கேயே முரண்பாடாக இருக்கு. செல்போன் டேட்டா ரெக்கார்டு எங்க காட்டுது? கொலை நடந்தப்போ இவங்க அந்த டேமுக்கு பக்கத்தில் இருந்திருக்காங்கிறது காட்டுது. பட் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் அந்த கால் ரெக்கார்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது, இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இவங்களோட பேங்க் ரெக்கார்டை பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை இவங்க பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ போலீஸோட அனுமானம் என்ன? இந்த ஹிட்மேன் ஒரு 3-4 பேரை வந்து உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பணத்தை அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ அங்கங்க இருக்கிற எவிடன்ஸை வச்சு ஒன்று பண்ணுவோம். சந்திரலேகாவை தனியா விசாரிச்சோம், இந்த யோகேஷையும் ஏற்கனவே தனியா விசாரிச்சோம். இப்போ 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு சின்ன கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரு வழக்கமான ட்ரெடிஷ்னல் காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்க அந்த வித்தியாசமான ட்ரிக்கை போலீஸ் பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த யோகேஷ் சந்திரலேகா 2 பேரும் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இந்த செல்போன் டேட்டா ரெக்கார்டு, பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணது எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அப்போ சந்திரலேகா கிட்ட தூக்கி போடுறாங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க தான் உங்க கணவரை கொலை பண்ணிருக்கீங்க. யோகேஷ் பிளஸ் இதுல சம்பந்தப்பட்ட ஒரு 4 பேர் பேரை சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்க பணத்தை வந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சந்திரலேகா இப்படி அமைதி அப்படி கீழே குனிஞ்சிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி போலீஸ் இவ்வளோ டேட்டாவை போடும்போது இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் அடுத்த ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? இது எப்படி மேடம் எங்களுக்கு தெரியும்? இங்கே பாருங்க, உங்கள் காதலர் யோகேஷ் அவன் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டான் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. இந்த சந்திரலேகாவுக்கு வந்தது பாருங்க கோபம். உடனே யோகேஷை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டா பாவி, உனக்காண்டி தாண்டா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். உன் கூட ஒரு வாழ்க்கையை வாழணும் தானே, சொந்த கணவரையே கொலை பண்ணுறதுக்கு இவ்வளோ பிளான் போட்டு கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்தேன். கடைசியில் நீ என்னையே மாட்டி விட்ட பாத்தியா? நீலாம் உனக்குலாம் நன்றி இருக்கா மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அந்த யோகேஷ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் அவன் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பழங்காலத்து டெக்னிக் தான். பட் இந்த கேஸ்ல இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ அவங்க வாயை விட்டதுனால வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ சந்திரலேகா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன். என்னோட கணவரை நாங்க தான் பிளான் பண்ணி கொலை பண்ணோம். இந்த கொலைக்குடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கணவர் பிசினஸ்ல நிறைய பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா சொத்தையும் விற்க போறேங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால என்னோட கணவர் கிட்ட இருந்து என்னோட சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. அவர் உயிரோட இருந்தா எல்லா சொத்தையும் வித்துருவாரு. அதே டயத்துல எனக்கு அவர் மூலமா அன்பு, பாசம், நேசம் எதுவுமே கிடைக்கல. அது எல்லாமே யோகேஷ் மூலமா கிடைச்சதுனால எனக்கு யோகேஷ் கூட தான் ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. பட் யோகேஷுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு ஆல்மோஸ்ட் 99% வந்து என்னோட கணவருக்கு தெரிஞ்சு போச்சு. பட் எப்போ அதை எவிடன்ஸோட கண்டுபிடிச்சாருன்னா என்னோட மானம் மரியாதை வெளியில போயிடும். நான் சமூகத்தில் தலை காட்ட முடியாது. இந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா இருக்கேன். பல பேர்கிட்ட எனக்கு ஒரு நல்மதிப்பு இருக்கு. அதை கெடுத்துக்க நான் விரும்பல. அப்போ ஒரே வழி, இவர் உயிரோட இல்லாம இருந்தா எனக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகுது, நிறைய பெனிஃபிட் கிடைக்குது, என்னோட சொத்தும் காப்பாற்றப்படுது, என்னோட காதலர் கூடயும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிறதுனால நான் தான் என்னோட கணவரை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. நான் 2-3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு ஹிட்மேனை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணேன். பட் அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. இனிமேல் 3வது நபரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நான் யோகேஷ் கிட்ட என்னோட பிளானை சொன்னேன். யோகேஷும் ஆஹா அருமையான ஐடியாவா இருக்கே, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவோம், என்கிட்ட அதுக்கு நிறைய ஆள் இருக்காங்கன்னு இந்த யோகேஷுக்கு வந்து சந்தோஷ்ங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை கூட்டிட்டு வர்றான். அந்த சந்தோஷ் என்ன பண்றான், அவன் ஒரு 3 பேரை கூட்டிட்டு வரான். ஸோ இப்போ என்ன மாதிரி டீல் பேசுறாங்கன்னா, யோகேஷ்ங்கிறவன் காதலர், சந்தோஷ்ங்கிறவன் மிடில் மேன். ஆக்சுவலா அதை எக்ஸிக்யூட் பண்ணது அந்த 3 பேர்.
பேர். அவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. இதை மட்டும் நீ எடுத்து கொடுத்துருங்கிற மாதிரி யோகேஷ் சந்திரலேகாட்ட சொல்கிறான். இவங்களும் ஒரு 3.5 லட்ச ரூபா அட்வான்ஸாக வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு, அப்போ பூச்சி மருந்தை போய் இவர் வாயில் ஊற்றி விட்டா தற்கொலை மாதிரி ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா, இதில் சந்திரலேகாவோட ரோல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தன்னோட கணவர் எங்கே இருக்காரு, எப்போ வீட்டுக்கு வருவார், எந்த இடத்துல வச்சு அவரை கொலை பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கரெக்டாக கேப்சர் பண்ணி இவங்களுக்கு தகவல் சொல்றது. அந்த சந்தர்ப்பம் இவங்களுக்கு ஜூன் மாதம் 23ஆம் தேதி கிடைக்குது. அப்போ அவர் இந்த டேமுக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்கு போறாரு. அப்பவே இருட்டிருச்சு. ஸோ இந்த டைத்தில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க, ஐசோலேட்டடான ஏரியா, இங்கே வச்சு மேபி அவரை கொலை பண்ணலாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. யோகேஷ் வர்றான், யோகேஷ் 3 பேரை கூட்டிட்டு வரான். இவங்க எல்லாரும் அந்த பிளாக் கலர் காரில் கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போறாங்க. அங்கே அவரோட வாயை திறந்து அப்படி எல்லாருமே அவரை டைட்டாக பிடிச்சிட்டு பூச்சி மருந்தை வாய்க்குள்ள ஊற்றிருக்காங்க. அப்போ தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடி இருக்காரு. அப்பதான் நிறைய பூச்சி மருந்துகள் அவரோட மூச்சு குழல் வழியா லங்ஸுக்கு போயிருக்கு. ஸோ அதனால அவர் வந்து அப்படியே அந்த மூடியை தட்டி விட்டுருக்காரு. அது ஒரு பக்கம் போயிருக்கு, இவரோட செருப்பு ஒரு பக்கம் போயிருக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடயங்களா பார்க்கப்படுது. ஸோ இந்த தடயங்கள் எல்லாமே இது ஒரு தற்கொலை அல்ல, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சின்ன சின்ன அந்த பாட்டில் மூடியிலிருந்து செருப்பு வரைக்கும் மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு. இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்காக இதுல அந்த மிடில் மேன் அந்த ஹிட்மேன் கூட சந்தோஷ் அவனையும் சம்பந்தப்பட்ட அந்த ஆக்சுவல் கொலையை பண்ண 3 பேரையும் வர சொல்றாங்க. அவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. அவங்களும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. சார், எனக்கு சந்தோஷ் வர சொன்னாரு. சந்தோஷை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் தான் கான்டாக்ட். 5 லட்ச ரூபா பணம் தரேனாங்க. அவரை டைட்டா பிடிச்சிட்டு வாயில இந்த பூச்சி மருந்தை ஊத்தி விடணும். இதுதான் சார் எங்களுக்கு பிளான் இருந்துச்சு, அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. சந்திரலேகா, யோகேஷ், சந்தோஷ், அப்புறம் அவருக்கு உதவியா இருந்த 3 பேர், மொத்தம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சு போலீஸ் இந்த தகவல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு போஸ்ட்மார்டம் எப்படி கொலை பண்ணாங்க, என்ன தடயம் எல்லாத்தையும் வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸ் ட்ரையலுக்கே போகும். அதுக்கப்புறம் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டா அவங்களுக்கு பெயில் தர முடியாது, அன்லஸ் அன்டில் அவங்க நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கிற வரைக்கும். ஸோ கரெக்டான டைத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் நடந்து ஜூன் மாதம் நடந்ததா. ஸோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி முடியுது. இப்போ இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 2026ஆம் வருஷம் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு, இந்த வழக்கில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால, அதுவும் செல்போன் டேட்டா இருக்கா, அதுலேருந்து சிசிடிவி, இவங்க கன்ஃபெஷனு நிறைய இருக்கு. அதனால இதில் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன நினைக்கிறது, வழக்கம் போல நிறைய கேஸ்ல சொல்றதான், இந்த மாதிரி கணவன் மனைவி ஒருத்தர் இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் கொலை பண்ணிட்டா பாதிக்கப்பட போறது யாருன்னு தெரியும். பட் இதில் திங்க் பண்ணி பாருங்க, இந்த டீனேஜ் பசங்க 2 பேரும் இந்த டீனேஜ் ஸ்டேஜில் தான் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ பெற்றவங்களோட அந்த கைடன்ஸ் வந்து நிறையவே தேவைப்படும். பட் இந்த டைத்தில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஸோ அந்த 2 பசங்களும் என்னதான் சொத்து இருந்து என்ன பண்ண, அவங்க 2 பேரும் தனியாக அவங்களே வளர்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதனால தான் நம்ம நிறைய கேஸில் சொல்கிறது தான், இந்த மாதிரி பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போங்க, சமூகத்தில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, 4 பேர் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணிட்டு இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக போய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன கேட்டால் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு யாரு கூட பிடிச்சிருந்தா போய் சந்தோஷமா வாழுங்க. அட்லீஸ்ட் இந்த பசங்களுக்கு அம்மா அப்பா இருந்திருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி தவறு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன். நிறைய கேஸ்ல இந்த மாதிரி இந்த பாம்பு கேஸ்லாம் பார்த்துறீங்களா, இப்போ கூட நம்ம திருவள்ளூர்ல நடந்தது. அப்படி பாம்பு கடிச்சா அது என்னமோ கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி பூச்சி மருந்தை குடிச்சா தற்கொலைன்னு விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. இப்போ இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில எதையுமே வந்து இது ஒரு நேச்சரா நடந்ததா இல்லை இது ஒரு கொலை செய்யப்பட்டாங்கிறத வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு வந்து 1000 வழிமுறைகள் இருக்கு, 1000 நடைமுறைகள் இருக்கு. உண்மையிலேயே நம்ம இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண பேத்தாலஜி சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விஷம் மருந்து அவரோட உடம்புல எங்க போச்சு, நார்மலா குடிச்சா மூச்சுக்குள்ளக்குள்ள போகாதுல, அப்போ அவர் மூச்சுக்குள்ளக்குள்ள போயிருக்குன்னா வலுக்கட்டாயமா தான் ஊத்தி விட்டுருக்காங்க, லங்ஸ்ல போய் இருந்திருக்கு அப்படிங்கிறது சூப்பரா டீகோட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எந்த கேஸையும் ப்ராப்பரா விசாரிச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னங்கிறது கிளியரா வரும். ஸோ அதனால இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் கிரைம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க, கடைசி ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். ஸோ அதுதான் சிம்பிளான, நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா சிம்பிளான சொல்யூஷன் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு போய் காம்ப்ளிகேட்டான சொல்யூஷன் பின்னாடி தான் போறாங்க. சிம்பிளான சொல்யூஷன் என்ன, 4 பேர் என்ன சொல்லிட்டு போய் எனக்கு என் கணவரோட இருக்க பிடிக்கல, ஒய்ஃபோட இருக்க பிடிக்கல, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறேன்னு 1 வருஷம் பேசுவாங்களா, அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல, அது பெட்டரா இல்ல இந்த மாதிரி கொலைகாரன் கொலைகாரி அப்படிங்கிற போர்வையில
வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஒரு கொலைகாரியோட பையன் அப்படிங்கிறவரை உங்கள் 2 பசங்களுக்கு எவ்வளோ ஒரு அவப்பெயர் ஏற்படும், இதெல்லாம் தேவையா? அந்த பசங்களும் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக இருக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் தப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுவுமே போலீஸ் கவனக்குறைவாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுவும் இப்போலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மேக் ஷுர் நம்ம யாரும் இந்த மாதிரி வழக்குகளை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைமில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.